நீங்க இப்போ இந்த உலகத்தை ரொம்ப நேரடியா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்க கண்கள் ஒரு ஜன்னல் மாதிரியும், அது வழியா வெளிச்சம், நிறங்கள் எல்லாம் உங்களுக்குள் வருதுன்னு நம்புறீங்க. ஆமா, அது ரொம்ப இயல்பான ஒரு எண்ணம் தான். நாம அப்படிதான் ஃபீல் பண்றோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உண்மையில நீங்க உங்க மண்டையோட்டுக்குள்ள இருக்கிற இருண்ட, சத்தமே இல்லாத ஒரு சின்ன அறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கீங்க. எந்த வெளிச்சமும் உள்ள வராத ஒரு இருட்டு பெட்டகம் அது. கரெக்ட். அந்த பெட்டகத்துக்கு வெளியே இருக்கிற நிஜ பிரபஞ்சத்துல நிறங்கள் கிடையாது, இசையும் கிடையாது, எல்லாமே வெறும் பௌதிகம்தான். நிறமே இல்லாத மின்காந்த அலைகள், சத்தமே இல்லாத காற்றின் அழுத்தங்கள், அவ்வளோதான். அதான், வெளியே எந்த பொருளும் சிவப்பு நிறத்துல இல்ல. உங்க மூளைக்குள்ள போறதெல்லாம் வெறும் மின் துடிப்புகளும் ரசாயனங்களும் மட்டுமே. அப்போ அந்த இருட்டு அறைக்குள்ள இருக்கிற மூளை எப்படி இந்த டேட்டாவை ஒரு அழகான சூரிய அஸ்தமனமா இல்ல ஒரு துயரமா உணருது? இதுதான் பல நூற்றாண்டுகளா அறிவியல் அறிஞர்களை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய புதிர். சாதாரண அணுக்களாலான ஒரு தசைப்பிண்டம் எப்படி தன்னை நான் அப்படின்னு உணருது? ஒரு கல்லுக்கும் அணுக்கள் இருக்கு, மேகத்துக்கும் அணுக்கள் இருக்கு. ஆனா அதுங்க எதையும் உணர்றதில்ல. மூளை மட்டும் எப்படி ஃபீல் பண்ணுது? இதுதான் நாம இன்னைக்கு இந்த ஆழ்ந்த அலசல்ல பார்க்க போறோம். கண்டிப்பா. ஹவு டிட் மேட்டர் பிகம் கான்ஷியஸ் அப்படிங்கிற தரவுகளை வச்சுதான் இத பேச போறோம். தத்துவவியலாளர்கள் இத நனவு நிலை குறித்த கடினமான பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஏன்னா மூளைக்குள்ள ரத்தம் எப்படி பாயுதுன்னு நம்மால விளக்க முடியும். ஆனா உயிரியல் விதிகளை வச்சு இந்த உணர்வு எப்படி வருதுன்னு விளக்கவே முடியல இல்லையா? ஆமா, அங்கதான் பிரச்சனையே. உயிரியல் விதிகளால் இத விளக்க முடியலன்னா நாம தப்பான விதிகளை பயன்படுத்திக்கிறோம்னு அர்த்தம். இப்போ கணிதவியலாளர் குர்த் கோடல் முன்வைத்த ஒரு தத்துவத்தை நாம பார்க்கணும். அவர் கணிதத்துக்கும் லாஜிக்குக்கும் ஒரு எல்லைய வகுத்தார். ஒரு நிமிஷம். கணிதத்துக்கு எல்லை இருக்கா? 1 1 2 அப்படிங்கிறது எப்போதுமே துல்லியமான ஒண்ணு தானே? அதுதான் கோடலோட மேதைமை. விதிகளை அடிப்படையாகக் கொண்ட எந்த ஒரு அமைப்பிலும் அந்த விதிகளால் நிரூபிக்க முடியாத சில உண்மைகள் கண்டிப்பா இருக்கும்னு அவர் நிரூபிச்சார். அதாவது எப்படின்னா? ஒரு பிரமைக்குள்ள நீங்க மாட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த பிரமையோட விதிகள் உங்களை இடது அல்லது வலதுபுறம் மட்டுமே திரும்ப அனுமதிக்குது. ஆனா வெளியே போற வழி அந்த சுவர்ல ஏறி குதிச்சா மட்டும்தான் சாத்தியம். உங்களால அந்த வழியை பார்க்க முடியுது, ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிகளின்படி உங்களால ஒருபோதும் அந்த வழியை அடைய முடியாது. ஓஹோ, எனக்கு புரியுது. இதை ஒரு வீடியோ கேம் உதாரணத்துல சொல்லணும்னா, ஒரு கேரக்டர் தன்னோட ப்ரோக்ராமிங் கோடுகளை தாண்டி யோசிக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. தன்னை விளையாடுறவங்க ஒருத்தன் வெளியே இருக்கான்னு அதுக்கு தெரிய வருது, ஆனா அந்த விதியை வச்சு நிரூபிக்க முடியாது. ரொம்ப சரியான ஒப்பீடு. இங்கதான் ராஜர் பென்ரோஸ் உள்ள வர்றார். மனித மனம் கம்ப்யூட்டருக்கு அப்பாற்பட்ட ஒன்னு செய்துன்னு அவர் நம்பினார். அது ஆல்காரிதம்களை தாண்டி செயல்படுது. அப்போ மனித மூளை வெறும் கம்ப்யூட்டர் மாதிரி விதிகளின்படி செயல்படல, அதை தாண்டி எதையோ உணருது. இதற்கான விடை சாதாரண இயற்பியல்ல இல்லைன்னு அவர் முடிவெடுத்தாரா? கரெக்ட். பிரபஞ்சத்திலேயே விதிகள் உடைக்கிற, தர்க்கங்கள் மீறப்படுகிற ஒரே இடம் குவாண்டம் இயற்பியல் தான். விட அங்கதான் இருக்கணும்னு பென்ரோஸ் நினைச்சார். குவாண்டம் உலகமா? அது ரொம்ப விசித்திரமான ஒரு இடமாச்சே. சாதாரண உலகத்துல ஆப்பிள் கீழே விழும், எல்லாமே துல்லியமா கணிக்கக்கூடிய ஒரு கடிகாரம் மாதிரி செயல்படும். ஆமா, ஆனா குவாண்டம் உலகத்தோட விதிகள் இதுக்கு நேர்மாறானவை. இத புரிஞ்சுக்க தாமஸ் யங் செஞ்ச இரட்டை பிளவு பரிசோதனையை நம்ம பார்த்தாகணும். ஓ, அந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். அட்டையில பிழவை ஏற்படுத்தி ஒளிய செலுத்துவாங்களே அதுவா? அதான். ஒளி அப்படிங்கிறது சின்ன சின்ன துகள்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த 2 பிளவுகள் வழியா நேரா போய் பின்னாடி இருக்கிற திரியில 2 வெளிச்ச கோடுகளை மட்டுமே உருவாக்கியிருக்கணும். ஆனா அப்படி விழல. நீர்ப்பரப்புல 2 கல்லு போட்டா எப்படி அலைகள் ஒன்னோடு ஒண்ணு மோதுமோ அதே மாதிரி பல கோடுகள் திரையில விழுந்துச்சு. ஒளி அலைகளா செயல்பட்டது. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? ஆச்சரியம் அங்கல்ல. கொஞ்ச வருஷம் கழிச்சு ஒளி அப்படிங்கிறது அலை கிடையாது, அது ஃபோட்டான்கள் அப்படின்னு சொல்லப்படுற துகள்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, துகள்கள்னா? இப்போ அந்த பரிசோதனைய மறுபடியும் செஞ்சாங்க. இந்த முறை ஃபோட்டான்களை மொத்தமா அனுப்பாம ஒவ்வொன்னா தனித்தனியா சுட்டாங்க. ஓகே, தனித்தனியா ஒவ்வொரு துகளா அனுப்பும்போது அது கண்டிப்பா ஏதோ ஒரு பிளவு வழியா தானே போயாகணும். அப்போ திரையில 2 கோடுகள் தானே வந்திருக்கணும். அங்குதான் குவாண்டம் மேஜிக் நடக்குது. தனித்தனியா அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ஃபோட்டோனும் திரையில போய் விழுந்து கடைசியில பார்த்தா அதே அலை வடிவத்தையும் உருவாக்குச்சு. என்னது, ஒரு துகள் எப்படி அலை வடிவத்தை உருவாக்கும்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ஒற்றை ஃபோட்டோனும் தன்னையே 2ஆ பிரிச்சுக்கிட்டு ஒரே நேரத்துல 2 பிளவுகள் வழியாவும் போய் தனக்குத்தானே மோதிக்கிட்டு திரையில விழுந்திருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு பொருள் ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்குமா? எனக்கு தலை சுத்துது. இதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன். ஒரு பொருள் ஒரே நேரத்துல பல சாத்தியக்கூறுகள்ல இருக்கிற நிலை. சரி,
அது எந்த பிளவு வழியா நிஜமா போகுதுன்னு கண்டுபிடிக்க கேமரா மாதிரி ஏதாவது வச்சு பார்க்கலையா? பார்த்தாங்க. அதுதான் மிகப்பெரிய திருப்புமுனை. அந்த பிளவுகளுக்கு பக்கத்துல ஒரு கருவிய வச்சாங்க. அப்படி கருவிய வெச்ச மறுகணமே அந்த ஃபோட்டான் அலை மாதிரி செயல்படுறத நிறுத்திட்டு ஒரு சாதாரண துகள் மாதிரி மாறிடுச்சு. நிஜமாமா? திரையில 2 கோடுகள் மட்டும் விழுந்துச்சா? ஆமா, அலை வடிவம் மறைஞ்சிடுச்சு. நாம அளக்குறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு அணு தன்னோட இயல்பையே மாத்திக்கிச்சு. அதாவது நாம் பார்க்காத வரைக்கும் அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நாம் அளவிட முயன்ற அந்த ஒரு செயலே அது ஒரு முடிவை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்திடுது. இந்த சாத்தியக்கூறுகள் சுருங்கி விடுவது உண்மையாவே நம்ப முடியாததா இருக்கு. இது குவாண்டம் அளவீட்டு பிரச்சனை அப்படின்னு அழைக்கப்படுது. எப்படி வெறும் அளவீடு ஒரு சாத்தியக்கூறை நிஜமாக்குது அப்படிங்கிறது இன்றும் விளக்க முடியாத ஒரு புதிர். அப்போ இந்த குவாண்டம் விசித்திரங்கள் எல்லாமே மிகச்சிறிய அணுக்கள் லெவல்ல மட்டும் நடக்கிற விஷயம்னு தானே சயின்டிஸ்ட் நினைச்சாங்க? ஆமா, பெரிய சூடான உயிருள்ள பொருட்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இயற்கை அந்த நம்பிக்கையை உடைச்சிடுச்சு. கரெக்ட். உயிருள்ள செடிகளும் விலங்குகளும் கூட இந்த குவாண்டம் வித்தைகளை பயன்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண இலையில நடக்கிற ஒளிச்சேர்க்கையில எப்படி குவாண்டம் இயற்பியல் வேலை செய்யுதுன்னு சொல்லுங்களேன். செடியில சூரிய ஒளி விழும்போது குளோரோஃபில் அந்த ஆற்றலை உள்வாங்கிக்குது. அந்த ஆற்றல் இலையோட மையப்பகுதிக்கு போகணும். ஆனா பாதை ரொம்ப சிக்கலானது, நிறைய தடைகள் இருக்கும். சாதாரணமா பார்த்தா அது ஒவ்வொன்றா முட்டி மோதி மெதுவா வழியை கண்டுபிடிச்சு போனோம் இல்லையா? ஆமா, ஆனா அப்படி போனா ஆற்றல் வீணாயிடும். செடிகள் அப்படி ஆற்றலை வீணாக்குறதில்ல. கிட்டத்தட்ட 100% துல்லியத்தோட அந்த ஆற்றல் போய் சேருது. அது எப்படின்னு தானே கேக்குறேன். அங்கதான் செடிகள் குவாண்டம் தந்திரத்தை பயன்படுத்துது. அந்த ஆற்றல் ஒரு துகளா பயணிக்காம குவாண்டம் அலை மாதிரி மாறி ஒரே நேரத்துல சாத்தியமான அனைத்து பாதைகளிலும் பயணிக்குது. வாவ்! அதாவது சூப்பர் பொசிஷன்ல போகுது. ஆமா, எந்த பாதை மிக விரைவானதோ அதை உடனே தேர்ந்தெடுத்து மத்த சாத்தியக்கூறுகளை சுருக்கிடுது. சொல்லப்போனா மனிதர்கள் உருவாக்குற எந்த ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை விடவும் ஒரு சாதாரண இலை மிகச்சிறந்த குவாண்டம் கம்ப்யூட்டரா செயல்படுது. ஒரு இலை தன்னோட உணவுக்காக குவாண்டம் அல்காரிதமா ரன் பண்ணுது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இது செடிகளுக்கு மட்டும்தானா? விலங்குகளுக்கும் பொருந்துமா? விலங்குகளுக்கும் பொருந்துமே. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் வலசை போற பறவைகள் பூமியோட காந்தப்புலத்தை வச்சு திசை கண்டுபிடிக்குது. ஆனா அந்த காந்தப்புலம் ரொம்ப ரொம்ப மெலிதானதாச்சே. அதை எப்படி ஒரு பறவை உணரும்? அந்த பறவைகளோட கண்கள்ல கிரிப்டோக்ரோம் அப்படின்னு ஒரு புரதம் இருக்கு. சூரிய ஒளி அதுல விழும்போது அதுல இருக்கிற எலக்ட்ரான்கள் ஒரு ஜோடியா பிரியுது. அந்த 2 எலக்ட்ரான்களும் குவாண்டம் பிணைப்புல இருக்கு. அதாவது ஒண்ணுக்கொண்ணு தொடர்புல இருக்கா? ஆமா, பூமியோட மெல்லிய காந்தப்புலம் இந்த எலக்ட்ரான்களின் சுழற்சிய மிக நுண்ணிய அளவுல மாத்துது. அந்த மாற்றம் பறவையோட மூளைக்கு ஒரு சிக்னலா போகுது. ஒரு நிமிஷம், அப்ப பறவைகள் காந்தப்புறத்தை நிஜமாவே தங்களோட கண்கள்ல பாக்குதா? ஒரு மங்கலான வெளிச்சம் மாதிரி. கிட்டத்தட்ட அப்படிதான் விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்குள்ளேயும் குவாண்டம் டனலிங் நடக்குது. ஒரு அணு செவுத்துக்கு அந்த பக்கம் மாயமா தோன்றிடும். செல்கள் குவாண்டம் டனலிங் பண்ணுது, செடிகள் குவாண்டம் கம்ப்யூட்டரா இருக்கு அப்படின்னா பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான அமைப்பான மனித மூளை நனவு நிலையை உருவாக்க ஏன் இந்த குவாண்டம் இயற்பியலை பயன்படுத்தக்கூடாது? இந்த கேள்விதான் ஸ்டூவர்ட் ஹேமராஃப் அப்படிங்கிற மருத்துவ ஆராய்ச்சியாளரோட மூளையிலையும் ஓடுச்சு. அவர் நனவு நிலையை ஆஃப் பண்ற மயக்கவியலை கையில் எடுத்தார். ஆமா, ஆபரேஷன் அப்போ மயக்க மருந்து கொடுக்கும்போது இதயம் துடிக்குது, சுவாசம் இருக்கு. ஆனா அந்த நான் அப்படிங்கிற நபர் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு காணாம போயிடுறார். கரெக்ட். நரம்பியல் என்ன சொல்லுதுன்னா, மயக்க மருந்துகள் எல்லாமே மூளையில இருக்கிற ஏற்பிகள்ல ஒரு பூட்டுக்குள்ள சாவி மாதிரி பொருந்தி சிக்னலை கட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருந்தாதான் பொருந்த முடியும். ஆனா ஹேமராஃப் ஒரு முரண்பாட்டை கண்டுபிடிச்சார். ஜெனான் அப்படிங்கிற வாயு ரொம்ப சிறந்த ஒரு மயக்க மருந்து. ஆனா ஜெனான் எந்த வடிவமும் இல்லாத ஒரு ஒற்றை அணு. இருங்க, எந்த வடிவமும் இல்லாத ஒரு உருண்டை அணு எப்படி அந்த பூட்டுல பொருந்தி நனவு நிலையை ஆஃப் பண்ணும்? எக்ஸாக்ட்லி. அது வடிவத்தை வச்சு வேலை செய்யல. ஜெனான் அணு மூளையோட ஆழத்துல இருக்கிற சில புரதங்களோட குவாண்டம் அளவுல தொடர்பு கொள்ளுது. அப்படியா? அப்போ இன்னொரு மருந்து கூட சொல்லுவாங்களே. ஆமா, ஐசோஃப்ளூரின். அது ஒரே அணுக்களாலான மூலக்கூறு தான். ஆனா அதுல இடதுகை அமைப்பு வலதுகை அமைப்புன்னு 2 வடிவங்கள் இருக்கு. இதுல இடதுகை அமைப்புள்ள மூலக்கூறு மட்டும்தான் மயக்கத்தை ஏற்படுத்துது. வாவ்! மூளைக்குள்ள ஏதோ ஒரு நுட்பமான மெக்கானிசம் இருக்கு.
அது எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்குன்னா அதோட வடிவம் இடது பக்கம் திரும்பிருக்கான கூட அதை வித்தியாசப்படுத்தி பாக்குது. ஆமா, அது கண்டிப்பா மேற்பரப்புல நடக்கல. செல்களை விட ஆழமா ஏதோ நடக்குது. அந்த தேடல்ல தான் ஹேமர் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ், அதாவது நுண்குழாய்களை கண்டுபிடிச்சார். நியூரான்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குழாய்களா? அதான், ஒவ்வொரு நியூலானுக்குள்ளயும் எலும்புக்கூடு மாதிரி இந்த மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கு. இவை ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு மனித முடியின் குறுக்கே வச்சா 3000 குழாய்களை வைக்கலாம். இத பல வருஷமா வெறும் செல்லுக்கு வடிவம் கொடுக்கற ஒரு அமைப்புன்னு தானே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆமா. ஆனா 2013ல அனிர்பான் பந்தோபத்ராய் ஒரு அதிர்ச்சியான கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இந்த குழாய்களுக்குள்ள மின்சாரத்தை செலுத்தி பார்த்தப்போ அதுக்குள்ள இருக்கிற டியூபியூலின் புரதங்கள் 0 மற்றும் 1 மாதிரி மாறி மாறி தங்களோட வடிவத்தை மாத்திக்கிச்சு. ஓ மை காட்! அப்போது வெறும் குழாய்கள் இல்ல, தகவல்களை பரிமாறிக்கிற ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரா செயல்பட்டுட்டு இருந்திருக்கு. துல்லியமா சொல்லிட்டீங்க. மூளையோட ஆழத்துல இந்த மைக்ரோடியூபிள்ஸ்குள்ள நடக்கிற ஒரு குவாண்டம் மென்பொருள் விளையாட்டு தான் நனவு நிலை. ஆனா இதுல ஒரு பெரிய சந்தேகம் வருதே. குவாண்டம் நிலைகள் ரொம்ப மென்மையானவையாச்சே. லேசான சூடு அல்லது வெளியிலிருந்து ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட அந்த சூப்பர் பொசிஷன் உடைஞ்சு போயிடுமே. கரெக்ட். அத டீகோஹெரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கம்ப்யூட்டர் லேப்ல அத மிக குளிர்ந்த சூழல்ல வச்சிருப்பாங்க. அதுதான் சொல்றேன், நம்ம மூளை வெதுவெதுப்பான, ஈரம் நிறைந்த, இரைச்சலான இடம். அங்க எப்படி ஒரு குவாண்டம் நிலையை அழியாம இருக்க முடியும்? ஹேமர் ஆஃப் புட்கென்ன சொல்றார்னா, இந்த மைக்ரோடியூபிள்ஸோட அமைப்பு குவாண்டம் நிலைகளை வெப்பம் மற்றும் இரைச்சல்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு ஃபாரடே கேஜ் மாதிரி செயல்படுது. ஒரு அரண் மாதிரி. ஓஹோ, அந்த அரணுக்குள்ள குவாண்டம் சூப்பர் பொசிஷன் பாதுகாப்பா இருக்கு. சரி, அப்படி பாதுகாக்கப்பட்டாலும் பல சாத்தியக்கூறுகள்ல இருக்கிற அந்த நிலை எப்படி ஒரு குறிப்பிட்ட யதார்த்தமா சுருங்குது? நாம அதை அளக்கவே இல்லையே. இங்கதான் பென்ரோஸோட மிகச்சிறந்த ஐடியா உள்ள வருது. ஆப்ஜெக்டிவ் ரிடக்ஷன். அவர் குவாண்டம் இயற்பியல ஐன்ஸ்டீனோட பொது சார்பியல் கோட்பாடோட இணைக்கிறார். ஐன்ஸ்டீன் தியரியா? நிறை உள்ள எந்த பொருளும் காலவெளிய வளைக்கும் அப்படிங்கிற புவியீர்ப்பு கோட்பாடு தானே அது? இதுக்கும் மூளைக்குள்ள நடக்கிற குவாண்டம் மேஜிக்குக்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பொருள் சூப்பர் பொசிஷன்ல இருக்கும்போது அது ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்கு. அப்போ அது ஸ்பேஸ் டைமை 2 வெவ்வேறு கோணங்கள்ல ஒரே நேரத்துல வளைக்குதுன்னு தானே அர்த்தம்? ஆமா, அதான லாஜிக். ஒரு கட்டத்துல அந்த ரப்பர் பேண்ட் தாங்க முடியாம சுண்டி அடிச்சு ஒரே ஷேப்புக்கு வந்துடும். எக்ஸாக்ட்லி. பிரபஞ்சத்தால இந்த 2 முரண்பட்ட காலவெளி வளைவுகளை ரொம்ப நேரம் தாங்க முடியாது. அந்த இழுபறி ஒரு உச்சத்தை அடையும் போது பிரபஞ்சம் அதை தாங்க முடியாம ஏதோ ஒரு குறிப்பிட்ட முடிவை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்தப்படுது. வாவ்! ஒரு சாத்தியக்கூறு யதார்த்தமா மாறுது, மற்றவை அழிஞ்சிடுது. நாம கேமரா வச்சு அளக்கிறதால அது சுருங்கல, காலவெளி தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதால நடக்கிற வீழ்ச்சி இது. அதான் பென்ரோசன்ஸ் ஆப்ஜெக்டிவ் ரிடக்ஷன். ஆனா எனக்கு ஒரு சின்ன நிரடல் இருக்கு. புவியீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பலவீனமான விசை. ஒரு மைக்ரோஸ்கோபிக் குழாய்க்குள்ள இருக்கிற சின்னஞ்சில அணுவை புவியீர்ப்பு எப்படி கொலாப்ஸ் பண்ண முடியும்? ரொம்ப பிரமாதமான கேள்வி. ஒற்றை அணுவை புவியீர்ப்பால ஒன்னும் பண்ண முடியாது. அதனாலதான் பென்ரோஸ் என்ன சொல்றார்னா, மூளையில இருக்கிற கோடிக்கணக்கான மைக்ரோடியூபுல்ஸ்ல உள்ள லட்சக்கணக்கான புரதங்கள் ஒரே நேரத்துல ஒத்திசைவா சூப்பர் பொசிஷனுக்கு போகணும். அப்போ அப்படி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் சூப்பர் பொசிஷனுக்கு போகும்போது அங்கே கணிசமான நிறை உருவாகி காலவேளியில் ஒரு பெரிய இழுபறி ஏற்படுது. ஆமா, அந்த இழுபறி வினாடிக்கு சுமார் 40 முறை வீழ்ச்சி அடையுது. ஒரு வினாடிக்கு 40 முறையா? ஒரு நிமிஷம், இது எனக்கு புல்லரிக்க வைக்குது. மூளையோட விழிப்பு நிலை அலைகள், அதாவது காமா அலைகள், வினாடிக்கு சுமார் 40 ஹெர்ட்ஸ் அளவுல தானே இருக்கு. இது தற்செயலா இருக்க முடியாதே. கண்டிப்பா தற்செயல் இல்ல. ஹேமர் ஆஃப் மற்றும் பென்ரோஸோட கோட்பாடு சொல்றதே அதுதான். ஒரு நியூரான் சிக்னலை அனுப்பணுமா வேணாமா அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே இந்த குவாண்டம் வீழ்ச்சி தான். அப்போ ஒவ்வொரு வினாடியிலும் நிகழும் இந்த 40 குவாண்டம் வீழ்ச்சிகளின் தொகுப்பு தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தொடர்ச்சியான நனவுணர்வை நமக்கு தருது. ஆமா, சினிமா ரீல்ல பல தனித்தனி படங்கள் வேகமா ஓடும்போது நமக்கு ஒரு தொடர்ச்சியான காட்சி தெரியுது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். சாத்தியக்கூறுகள் யதார்த்தமா சுருங்கும் அந்த தருணங்களின் தொகுப்பு தான் உங்களுடைய உணர்வு. இதை நாம சற்று நிறுத்தி ஆழமா உள்வாங்கிக்கணும். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கலாம், இல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க வெறும் அணுக்களால் ஆன ஒரு யந்திரம் கிடையாது. நீங்க சாத்தியக்கூறுகள் யதார்த்தமாக மாறும் தருணங்களின் தொகுப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சம் தனக்குள் இருக்கிற பல பாதைகளில் ஒன்றை உங்க மூளைக்குள் தேர்ந்தெடுக்கிறது. பிரபஞ்சம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும் இடமே நீங்கள்தான். பல மெயின்ஸ்ட்ரீம் விஞ்ஞானிகள் இந்த கோட்பாட்டை இன்னும் முழுமையா ஏத்துக்கல, விவாதங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா
நனவு நிலை என்பது ஏதோ மாயாஜாலம் இல்ல, அது இயற்பியலோட ஒரு பகுதியா தான் இருக்கணும்னு பென்ரோஸ் சொல்றார். என்ன ஒரு பிரம்மாண்டமான பயணம் இது! மூளை என்ற இருண்ட அறைக்குள் அடைக்கப்பட்ட வெறும் அணுக்கள் வெளியில இருக்கிற உலகத்தை எப்படி உணருதுன்னு கேட்டோம். கோடலின் தர்க்க எல்லையில தொடங்கி செடிகள் பயன்படுத்துற குவாண்டம் தந்திரங்கள், நுண்குழாய்கள், கடைசியா காலவெளி வீழ்ச்சி வரைக்கும் பார்த்திருக்கோம். அந்த இருண்ட அறைக்குள்ள அணுக்கள் ஒளியையும் வலியையும் காதலையும் உணர்வது இந்த குவாண்டம் வீழ்ச்சியால தான் அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இதிலிருந்து உங்களுக்கு என்ன பயனுன்னு நீங்க நினைக்கலாம்? நீங்க அடுத்த முறை ஒரு பூவையும் அல்லது நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தையும் பார்க்கும்போது உங்க மூளை வெறும் டேட்டாவை டவுன்லோட் பண்ற கம்ப்யூட்டர் இல்ல என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் தன்னையே புரிந்து கொள்ளும் ஒரு நிகழ்வு உங்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இத இன்னொரு கோணத்துல இருந்தும் நாம யோசிக்கலாம். நனவு நிலை அப்படிங்கிறது மூளை உருவானதுக்கு பிறகு தற்செயலா வந்த ஒரு விஷயம் இல்ல. அது காலவெளியின் அடிப்படை கட்டமைப்பிலேயே எழுதப்பட்ட ஒன்று அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. மனித மூளை தோன்றுவதற்கு பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு வகையான ஆதிகால உணர்வு இருந்திருக்குமா? என்றாவது ஒரு நாள் விழித்தெழவே நாமெல்லாம் உருவாக்கப்பட்டோமா? ஆமா, அது ஒரு ஆழமான சிந்தனை. நீங்க உங்க மண்டையோட்டுக்குள் உள்ள அந்த இருண்ட பட்டகத்துக்குள் தனித்து விடப்படல. நீங்க பிரபஞ்சம் தன்னைத்தானே விழித்துப் பார்க்கும் ஒரு குவாண்டம் ஜன்னல். இதை யோசிச்சு பாருங்க. உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த குவாண்டம் மேஜிக்க ரசிங்க. மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசல சந்திப்போம்.